பொன்னேரி அருகே அல்லிமேடு பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விநாயகமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விநாயகமூர்த்தி, இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஒரக்காடு பகுதியில் வாழ்ந்த 9 நரிக்குறவர்கள் குடும்பங்களுக்கு 1971ஆம் ஆண்டு அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் ஆட்சியின் போது பொன்னேரி, ஒரக்காடு, அல்லிமேடு பகுதிகளில் 45 ஏக்கர் நிலத்தினை நரிக்குறவர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அவர் அப்பொழுது ஆணையை பிறப்பித்தார். இந்த 45 ஏக்கர் நிலத்தினை நரிக்குறவர் இனத்தை சார்ந்த ஆசிரியராக பணிபுரிந்த ஒருவர் பாதுகாத்து வைத்து பின்னர் மீண்டும் இந்த இடத்தினை அவர்களுக்கு ஒப்படைப்பதாக கூறி அவர்களிடம் அவர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து கை நாட்டு வாங்கி அந்த இடத்தை அவர்கள் அபகரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் 175 நரிக்குறவர் குடும்பங்கள் வசிக்கும் பகுதியை உடனடியாக காலி செய்து தர வேண்டும் என காவல் நிலையத்தில் ஆசிரியர் ரகுபதி ஞானசுந்தரின் மகனான சித்ரா என்பவர் தங்கள் அறக்கட்டளை சொந்தமான இடத்தை விட்டு நரிக்குறவர்கள் வெளியேற வேண்டும் என சோழவரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இதனால் சுதாரித்துக் கொண்ட அந்த நரிக்குறவர் மக்கள் எங்களுடைய நிலத்தை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் விஓ என அனைத்து அதிகாரிகளிடமும் அவர்கள் முறையிட்டு மனுக்களை வழங்கி வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்சமயம் அதிகாரிகள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்காததால் திடீரென்று சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.